50 வயசுல அரசியல் வரணும்னு தோணுச்சா? 30 வயசுல எங்க போனாரு? 50 வயசுல காலைல புத்தா எழுப்பி விட்டு நடிகர் விஜய் அரசியலுக்கு வர சொன்னாரா? நம்ம தாவேகா தலைவர் விஜய் அளவுக்கு எந்த ஒரு நடிகரும் நல்லது பண்ணது கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காரு. இந்த வீடியோவை நான் ஆதாரங்களோட ரெடி பண்றதுக்கு எனக்கே 2 நாள் டைம் எடுத்திருக்கு. நம்ம அண்ணாமலை கேட்டிருந்த மாதிரியே நம்ம டிவிகே தலைவர் விஜய் அவரோட 30 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத சும்மா ஏனோ தானோன்னு பேசாம ஆதாரத்தோட இந்த வீடியோல பாத்துருவோமா? இலங்கை தமிழர்கள் படுகொலையை கண்டித்து தளபதி விஜய் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் செய்த போது அவரின் வயது 34. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொள்வதை கண்டித்து தளபதி விஜய் நாகையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய போது அவரின் வயது 36. போராட்டம் மட்டும்தான் பண்ணிருக்காரா, வேற எந்த நல்லதும் பண்ணலையா அப்படின்னு கேட்டா பண்ணிருக்காரு. அதையும் என்னன்னு பாத்துருவோம். 1996 சென்னையில் பெருவெள்ளம் ஏற்பட்ட போது 100 மூட்டை அரிசியை அப்போதைய சென்னை மேயர் திரு மு.க. ஸ்டாலின் கிட்ட கொடுத்த போது அவருடைய வயது 21. 1998 சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட குடிசை பகுதி மக்களுக்கு தேவையான அரிசி மூட்டைகளை அவரே நேரில் போய் கொடுத்த போது அவருடைய வயது 23. 1999 கார்கில் போர்ல உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு உதவும் வகையில் பொதுமக்களிடம் வசூல் செய்த பணத்துடன் தனது சொந்த பணத்தையும் சேர்த்து மத்திய அரசுக்கு நிதியாக அனுப்பிய போது அவரின் வயது 24. இதெல்லாம் பார்த்துட்டு 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அரிசி மூட்டை வாங்கி கொடுக்கறதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நாட்டாமத்தனம் பண்ணிட்டு சண்டியர் மாதிரி காட்டு முட்டாத்தனமா பேசிட்டு ஒரு குரூப் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு பதில் என்ன அப்படின்னா 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதுங்கிறது இப்பதான். 1998 எவனும் 250 கோடி ரூபாயெல்லாம் தூக்கி கொடுக்கல. விஜய் வராருன்னா அவர் நடிக்கிறதுனால அவர் கோடி கோடியா சம்பாதிக்கலாம். அவர் எம்ஜிஆர் அப்படிதான் இருந்தாரு, கோடி கோடியா சம்பாதிச்சார். மக்களுக்காக தான் வந்தார். மக்களுக்கு புதுசா வந்தாதான். பழையாலே வந்தா என்ன ஆகும்? நாடு உருப்படல. கற்பழிப்பு, பெண்கள் கற்பழிப்பு நிறைய நடக்குது. வேலை வாய்ப்பு இல்லை. 1000 ரூபாய் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. ஃப்ரீ பஸ் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. இந்த 1000 ரூபாய் எங்களுக்கு தேவையில்லை. ஃப்ரீ பஸ் எங்களுக்கு தேவையில்லை. எதுவுமே தேவையில்லை. விலைவாசி கம்மி பண்ணா போதும், வரி கம்மி பண்ணா போதும், வீட்டு வாடகை கம்மி பண்ணா போதும். ஒரு வீட்டுக்கு ஒரு வேலை தரணும். எங்க கொடுத்தாங்களா? 1000 ரூபாய் எங்களுக்கு தேவையில்லைப்பா. ஃப்ரீ பஸ் எங்களுக்கு தேவையில்லை. விலைவாசி கம்மி பண்ண சொல்லு. ஒரு சாட்சி கொடுப்போம். மக்கள் கொடுத்ததான் நல்லது. புரியுதா? அதே எம்ஜிஆர் நடிச்சுன்னு தான் இருந்தாரு. அண்ணா கூப்பிட்டாருல, அண்ணா கூப்பிட்டாரு பார்த்தா ஒரு பற்றி யோசனை பண்ணி அதே மாதிரி தான் இவர் சிந்தனை பண்ணி வந்துக்கிறாரு. கண்டிப்பா 100% சான்ஸ் இருக்கு. 100% சான்ஸ் இருக்கு. குழந்தை ஓட்டுன்னா கூட போடும். குழந்தைங்களுக்கு கூட ஓட்டு போடும். விஜய் சார் பாக்குறேன், என்ன கூப்பிடணும். ஃப்ரீ பஸ் விட்டாங்க. ஆனா ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. வாழ்க்கையில எவ்வளவு செலவு பண்றாங்க. அந்த 5 ரூபாய் எங்களால டிக்கெட் வாங்க முடியாதா? இது ஒரு பெருமையா உங்களுக்கு? அது தேவையே கிடையாது எங்களுக்கு. ஃப்ரீ பஸ் விட்டாங்க. ஆனா ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. வாழ்க்கையில எவ்வளவு செலவு பண்றாங்க. அந்த 5 ரூபாய் எங்களால டிக்கெட் வாங்க முடியாதா? இது ஒரு பெருமையா உங்களுக்கு? அது தேவையே கிடையாது எங்களுக்கு.